பலம் எப்பேற்பட்டது? 16,000 சிங்கபலம். ஆமாங்க. அப்படியே 16,000 சிங்கபலம். இது எப்பேற்பட்ட கதை? எப்பேற்பட்டது? நாகமலையிலே கிடைத்து. ஆமாங்க. வர அப்படியே எவ்வளோ முடிஞ்சது? அப்பேற்பட்ட ஆமாங்க வீரதீரா பராக்கிர விளைத்த மதகாரி பீமச்சனை என்றார். டேய் குட்டியா, டேய் டேய் சுண்ணிய கூட ஊமிக்கிற கம்முனு நான் கூசில் போறீங்க. ஏய் யாரா பேசுறீங்க? ஓய் ஓய் பேசாத கம்முனு ஆள் பேர் ஆளு மிரட்டறானே. ஏய் வாடா இல்லடா அவன பேசுற நீ. இல்ல அவன பேசுற நீ. பேசுற நீ. இல்லடா அவனுக்கு நாக்கறா. பேச்சு வர கால் பேச்சு ஆளே பேச்சு வர நீ. பேச்சு ஏன் கேக்குற? டேய் டேய் அப்படி போடா. யாரே அடிங்க ஆனா செத்து போயிருவான். நைட்டு தான் புள்ள தின்னல. நைட்டு யாரு நான் தின்னா நீ தின்னியா? மகாராஜா ஏய் வரும்போது எனக்கு சொன்னா என்ன சொன்னா? எனக்கு இடுப்பு கீழ வந்து வளர்றது நல்லால. ஆஹா மேலாச்சு சொல்லு. ஏசலாம் நான் பாரு. நான் மட்டும் ஏய் கருப்பை எடுத்துக்கிற ஆகாதற பையா. எங்க கீழே ஆபரேஷன் பண்ணீங்க மேல அடிக்க சொன்னது. உண்மையே அவனேவே அவனேவே வாங்கி சாப்பிடுற உடம்புக்கு நல்லது. அது மட்டும் கிடையாது. இன்னும் சொல்றவா சொல்லுங்க. அப்படி இருவர் பலமே. ஆமாங்க. எப்படியே 8 வயது நிலை. ஆமா இடமாச்சூரனை கொன்று இடுமையா மனம் முடிச்சு. ஆமாங்க 8 வயசுல. அது மட்டும் கிடையாது. அவனுடைய பலமோ அது உங்களுக்கு
அப்பேற்பட்ட பலா 16,000 சிங்கபலா படித்த மதகரி வீமச்சன் என்றார். ஆமா, யாவரும் அறியட்டும். உண்மைதான். ஓய் ஓ சார், அப்படி இருந்த போது ஆமாங்க, இன்று நாளில் ஏதோ காரணமாக ஆமா, தர்மபுத்திரம்னு அழைத்த காரணம். ஓம் சார். வெறுவாங்கி கம்முனுக்கிறதா காரணம். ஓ சார், அப்படி இருந்தாலும் இதற்கு முன்பதாக என் தம்பியாகிய என்ன ஓம்பறதுக்கு பேசக்கூடாது. என்னுடைய தவறு அதனால பேசல. நானே அடிக்கிறேன், ஓ நானே அடிக்கிறேன். ஓய் மந்திரி யாரு? மகாராஜா. என் தம்பியாகிய அந்தபுரத்தில் இருக்கிறார்கள். அதிசீக்கிரம் அழைத்து வா. அப்படி ஆகிட்டா குட்டியா?
வந்துருப்பா. ஆமா வந்து வணக்கம் வணக்கம் தனுக்கழகு. ஆமாங்க என்ன சொன்ன? அதேதான் சொன்னது அது நீ நூறா சொன்னி நின்ன வண்டியம் அது ஒண்ணு நான் வரும்போது ஆமாங்க தெய்வப்பட சபை முன்பதாக வருகின்றேன். நான் யாரு? எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன்? யாருக்கு தம்பி? ஆமாங்க யாருக்கு பிள்ளை? ஆமா விளக்க சொல்ல வேண்டுமல்ல? ஆமாங்க சொல்றவா? பாண்டவராஜனுக்கும் என் தாயாரைய குந்து மந்தாரைக்கும் பிறந்த என் பேர் அர்ஜுனன். அர்ஜுன மகாராஜனுக்கு அர்ஜுனன் பர்குணன் பார்த்திபன் பல பேர் படுத்த அர்ஜுனன் அர்ஜுன் இருந்தாலும் நான் யாரு அம்சம் தெரியுமா? சொல்லுங்க 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 மகாராஜா குண்டு தெய்வலோகம் பொன்னுலகம் அமராவதி பட்டணம் அதே பட்டணம் அது ஒண்ணுதான் என் வாயில் தூரத்துல போட்டுருவேன். அடிக்க மாட்டேன் தெரியுமா? நான் நாளைக்கு போட்டுக்கலாம். ஆமா அடிக்க மாட்டேன் நானு. ஆமா எப்படி அடிச்சு பாத்தியா? இல்ல இல்ல அப்படி இருந்தாலும் பொன்னுலகம் அமராவதி பட்டணம் தெய்வலோகம் சொல்லக்கூடிய தேவத அமிஸ்தர் பிறந்த என் பேர் தேர்விச்சன் வில்விச்சன் காண்டிபன் அப்பேற்பட்ட பல பேர் படுத்த அர்ஜுனன் அப்படியே சொல்றவா? ஏதோ காரணமாக இந்த நாளைக்கு என் அண்ணன் பேமஸ் ஆலத்திருக்கா? எங்க அண்ணன் பக்கத்துல அண்ணன் வரும்போது உத்தரவு நம்ம அண்ணாவாகிய தர்மபுத்திர அண்ணா அழைத்திருக்கிறார், சென்று அவரை பார்க்க வேண்டும். அதனால ஒண்ணு போலாம். ஆகட்டும், வாங்கலாம்.
கண்ணு வலிக்கும் அம்மா உலக போட்டு உத்தமரே வந்தானா கோடி மலை தந்தானா உலக போட்டு உத்தமரே வந்தானா கோடி மலை தந்தானா சொல்லக்கூடிய பல ஜாதி மரங்களை பறித்து வந்து பாதத்தில் வைத்து தம்பியாகிய பீமச்சனா அநேக வந்தன பீமச்சனா அண்ணா புண்டே மல்லிகை முல்லிகை இதவாச்சு கோங்கும் மந்தாரம் சொல்லக்கூடிய பாரிஜாத மலை கொண்டு வந்து தம்பி தம்பி மேலனா ஓடி ஓடி வந்து அண்ணனுடைய பாதத்தை பணிவனை சொல்லி பாசமாகவா பண்பாகவா என்னுடைய பாதத்தை பணிவதனால எப்படி இருக்கணும்
என்னுடைய பாதத்தை பணிந்ததுனால இந்த கடல் சொந்த உலகத்துல சுகம் பெற்று வாழையடி வாழையாக என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று சாட்சாதி என்பவருடைய ஆசீர்வாதம் பெற்று சுகமாக இருக்கணும் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். அப்படியே ஆகட்டும். ஆனா இருந்தாலும் இந்த இடத்திலே ஒரு வார்த்தை. ஆமா கேளுங்க. அச்சே சன்னாதி என்ன தம்பிமார்களே, ஆமா காய்கறிகளை அறுக்க சென்ற தம்பிமார்களே, 4 திசையாக சென்று காய்கறியை கொண்டு வந்து குசுப்பதற்காக அம்மா நானாக சென்றிருந்த தம்பிமார்களே வர வேண்டும் சொல்லி இருக்கிறாயே. வரவேற்க செய்தி என்ன? மந்திரி பிறகு விட்டு அண்ணே சூதனால் பகடையாடி நாடு நகமெல்லாம் பறித்து கொண்டான் துரியோதனன். அனைத்த பறித்து இந்த தர்ம சூதாடிய தவறு என்று சொல்லி 12 வருட காணகம் ஓர் அண்ட அக்கியதாச நாட்டில 13 கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருவேன் என்று சொல்லி குரு பெரிய முன்னிலையில கையொப்பம் விட்டு நம்மளை காட்டு போட்டு வச்சாங்க இல்லையா? அப்படி காட்டிலே முதல் நம்ம இடத்துல காலடி வச்சு வச்சோம். என்ன வனம்? முதல் வனமா சூரிய வனம், இரண்டாவது ராமரசவனம், மூணாவது முருக்கமகாரி சவனம், நாலாவது காலமகாரி சவனம், ஐந்தாவது சைந்தர சவனம், ஆறாவது காமத்தேன் பர்வதம், ஏழாவது கெந்திரவனம், எட்டாவது குருமகாரி சவனம், 9வது ரோமர சவனம். இந்த 9 வனத்துல நம்ம எது சாப்பிட்டு வந்தோம்? காய்கனிகளை உண்ணு வந்தோம். நம்ம உண்பத காய்கனிகள், உடுப்பத மூங்கலாடை, படுப்பத வட்டவாரை, குடிப்பத துணை நீர், வரைப்பே தலைக்காணி, வாய்க்கலை பஞ்சமத்தியாக வைத்து காலம் கழித்து வருகிறோம் இல்லையா? இன்றோடு 9 வருடம் முடிந்து விட்டது. விடிந்தால் 10வது பாலைவனம் போகணும். அப்படி 10வது பாலைவனம் போகணும் என்று சொன்னா என்ன நினைக்கிறது? பகல் நேரத்துல சென்றதை உண்டானா உடம்பெல்லாம் ரணமாக வலிக்கும். எவ்வளவு தூரம் இருக்கு என்று சொல்லி மனுஷிக்கு சஞ்சலமாக இருக்கும். அதனால இரவோடு இரவாக நாம நடந்து சென்றதை உண்டானா உடலுடைய வெப்பம் தாங்காது இல்லையா? வெயிலே இருக்காது. இரவோடு இரவாக சென்று பாலைவனம் அடையலாம் என்று சொல்லி பாசமுடனே அழைத்திருக்கிறேங்க. அண்ணா அப்படியே ஆகட்டும். அப்படி இருந்தா பரவாயில்லையா? இதுதான் 10வது பாலைவனம் இல்லையா? இந்த 10வது பாலைவனத்தை பார்த்த உடனே கண்ணுக்கு எப்படி இருக்கிறது? இந்த 10வது வனம் பார்க்கிற போது ஆமா கால் வைத்த உடனே மணல் பாங்கான இடம் தான். எங்க பார்த்தால் மணல் மேலாக இருக்கிறது. ஆமா இதுல ஒரு வருடம் நம்ம வாழ வழி கிடையாது, உண்வதற்கு காய் கிடையாது, குடிப்பதற்கு சொன்ன நீர் கிடையாது. எங்க பார்த்தால் மணல் மேடாக இருக்கிறது. எதை வைத்து நம்ம பழனிசாலை அமைப்பது எப்படி? அண்ணா இதுல ஒரு வருட காலங்கள் அதாவது தினந்தோறும் காலை கடனை முடித்து விட்டு நம்ம யாரை வணங்குறோம்? சாட்சாதி இல்லையா? மாமனை நினைத்தால் மாமா வருவார், இல்ல மற்றவர் தான் ஒருவர் வந்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதனால மாமனை நினைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். வாராயோ வாராயோ ராமா வைகுண்டமுக்கே
சாதி எம்பெருமான் மாயக்கண்ணன் மகாவிஷ்ணு நம்மளுடைய மாமாவை நினைத்திருக்கிறோம் ஐயா. யார் வந்தாலும் அதனால மாமனை நினைத்திருக்கிறோம். மாமா வந்தாலும் சரி இல்ல மற்றவர் தான் ஒருவர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அவர் என்ன வண்ணமாக சொல்கிறாரோ அது போல நம்ம வாழ வேண்டும். என்னடா அக்கா நம்பர் பண்ணுவோம்
யாராவது ஏண்டா என்னடா அப்படி பாக்குற சாமி ஒருநாதா அப்படி இருந்தாலும் ஆமா அவங்கதான் உக்காணுங்கிறவங்க குறுங்குன்னு பாக்குறாங்க. நீ இல்லையா சரிப்பா ஆச்சரிய அது சரிடா ஆகட்டும். டேய், இந்த சபையை நாடி வரும்பொழுது ஆமா நான் யாரு ஏண்டா என்ன கரியோடு புட்டு ஊடி கழிச்சுங்க. பரவாயில்லையா யாரு சரி சரி சாமி குறுகுருநாதா ஏன்டா அவ சொல்லலாம் பேசுறேன் இந்த வயசானவங்கிட்ட மரியாதை பேசுறேன். ஆமா எங்க தாத்து கிட்ட எல்லாம் மரியாதை கொடுத்தா பேசுறேன். எப்படி எல்லாம் பேசுறேன் வடங்க மாட்டே கிளவா இல்ல எங்க தாத்தனா நாட்டு தாத்து. ஆமாங்க சரி சரி சேர்ப்பியா என்ன பையா சேர்ப்பே அப்படி சொன்னா சேர்ப்பியா சின்ன கேட்டு போயிருவேன். எப்படி நான் சொல்றது ஆமா தெரிஞ்சுன்னா நாங்க எதுக்கு தெரியாத வந்துங்கிறியா. அப்படி இருந்தாலும் இந்த தெய்வம் போன்ற சபை ஆமா எப்படிதான் வந்திருக்கிறாங்க கடல் அலை. ஆமா ஒருத்தர் கூட எல்லாம் கோயில போடுறதில்ல வந்ததுல இருந்து கூசல தான் ஜாஸ்தி. டேய் இது என்ன சாமி தெரியுமாடா அது தெரியாதான் வந்து ஆட்டாணி நடக்கிறான். வீரக்காரன்டா என்ன காரம் வீரக்காரன் ஆமாங்க கரி வீரக்காரன். ஆமையோ அவர் என்ன வேட்டாடுவார் தெரியுமா என்ன பன்னி வேட்டை ஆடுவார். ஆமா அப்படி பன்னி வேட்டை எங்க ஆடுவாரு எங்க உனக்கு அங்கெல்லாம் பன்னி வேட்டை தான் ஆடுவாரு. ஆமா நீ அவச்சொல்லாக பேசினா உன்னையவே வேட்டாடுவாரு. அம்மால பண்ணி அடி அப்படி சொல்லாதடா சாமி. ஆமாங்க அரசு அண்ணே சரி. அப்படி இருந்த போது இந்த கடல் அலை போல அமர்ந்திருக்கிறாங்க. ஏன் அமர்ந்திருக்கிறாங்க? இந்த நல்ல சொற்கள் எல்லாம் இந்த செவியில இருக்கணும். ஆமாங்க கெட்ட சொற்கள் எல்லாம் அகட்டி விடணும். ஆமா இதுக்காக அமர்ந்திருக்கிறாங்க. ஆமா நீ சொல்றதெல்லாம் நல்ல சொற்களே இல்ல. எல்லாம் சிரிப்பாங்க. ஆனா காலையில என்ன சொன்னான்னு தெரியாது போயிடும். ஆமா ஆமா ஆனா பப்ளு நல்லா தமாஷ் பண்ணான். ஆனா அவன் என்னென்ன பேசுறது யாருக்கா தெரியுமா? தெரியாது நிக்காது. ஆமா அது மனதில் நிக்காதுடா. இது காரணம் என்ன? பேசுறதெல்லாம் பொட்டு பொட்டா பதிலுடா பொட்டா சிரிக்கிறது. நான் பேசுறதெல்லாம் பொட்டு. நான் காலையில இருந்து என்னாத்திரம் அத்தனை வாட்டி போன் பண்ணிக்கோ மேனேஜர். இன்னும் உனக்கு தெரியாது வேடா ஏங்க இதுக்குதான்டா ஆகட்டுங்க இல்லையா? ஆமா எல்லாத்துக்கும் முன்னாடி போறது என்ன? நெளிஞ்ச நெல்லுக்கு தூத்தும் போது முன்னாடி போது அது பேர் என்னடா? பொட்டு பொட்டு. ஆமா நீ வந்தது யாரு முன்னாளுங்க? பொட்டு நீ தானே? சரி எப்படி பொட்டு? இதுதானே வட்டப்பட்டு. ஆமா அப்படி இருந்த போது இந்த தெய்வம் போன்ற சபை நாடு வந்திருக்கு. நான் யாரு யாரு எதற்காக வந்திருக்கேன்? என்னோட குலம் என்ன? என் பேர் என்ன? எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன்? விளக்கமா சொல்லணும். ஆகட்டும் ஆகட்டுங்க. Baba,
சாமி குருநாதா. சிஷ்யா, டேய், ஏண்டா நீ சின்ன பையன்டா. ஆமா. இருந்தாலும் நான் என் பேரை சொல்லி இருக்கிறேன். என்ன சொல்லு? என்ன பேரு? வேதவியாசர். ஆமாங்க. அப்படி வேதவியாசர்னு சொல்லி இருக்கிறேன். அப்படி நான் வேதவியாசராக இருந்தாலும் என் தாயார் என் தந்தையார் ஆமாங்க. தெரியுமா? சொல்லுங்க. தெரியாதுல்ல? ஆமா. பராசர முனிவருக்கும் ஆமா. பருமன கந்திக்கும் நான் பாலனாக பிறந்தேன். அப்படி பாலனாக பிறந்தால் என் பேரு வேதவியாசர். அப்படி வேதவியாசராக இருந்தாலும் என் குலம் என்ன? என்னது தெரியாது. ஆமாங்க. ஆகின்றவரா எங்க குலமாகப்பட்டது சந்திரகுலம். ஆமாங்க. அப்படி சந்திரகுலம் தளத்து இங்கே வயது. இந்த சந்திர குலத்துக்கு தலைமுறை எத்தனை தெரியுமாடா? எத்தனை? 36. ஆமாங்க. இல்லையா? இந்த சந்திர குலமாகப்பட்டது 36 கால தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறது. முதலாக இந்த சந்திர குல பரம்பரை தோன்றுது. ஈஸ்வரனுடைய ஜடாமுடியிலே சந்திரன் பிறந்தார். முதலாக அப்படி சந்திரன் பிறந்து சந்திரனுக்கு புதன் பிறக்கிறார். புதனுக்கு புருவன் பிறக்கிறார். புருவனுக்கு ஆவி பிறந்தார். ஆவிக்கு நகுசன் பிறந்தார். நகுசனுக்கு யாயாதி பிறந்தார். யாயாதிக்கு பிரியாதி பிறந்தார். பிரியாதிக்கு சையாதி பிறந்தார். சையாதிக்கு சர்வபூபன் பிறந்தார். சர்வபூபனுக்கு குரு பிறக்கிறார். அப்படி குரு பிறந்ததுனால எங்க சந்திரகுல வம்சத்துக்கு குருகுலம் அப்படி குருகுல வம்சத்திலே பிறந்து அப்படி 36 தலைமுறையாக வாழ்ந்த வளங்கண்டு 24வது தலைமுறையாக இந்த நாட்டை யார் ஆளுகிறார்? யாரு? அஸ்தராஜன். ஆமாங்க. அஸ்தராஜன் ஆண்டதை நகருக்கு பேர் என்ன வைத்திருக்கிறார்? எங்களுடைய நாட்டுக்கு அசினாபுரம் என்று அத்திமா நகரம் என்று பெயர் சுட்டுகிறார். அகஸ்தியர் ஆண்டதனால அத்திமா நகர் என்று பெயரை சுட்டி அப்படி இந்த வாழைக்கு வாழையாக அடிவேளையாக வந்து கொண்டிருக்கிறோம். ஆமா. அப்படி இருந்த போதிலும் எனக்கு பிள்ளைகள் 3. யாருங்க? உண்மைதான்டா. அப்படி பிள்ளைகள் திருமணமே ஆகாம இருந்து பிள்ளைகள் 3 பெற்றிருந்தாலும் எனக்கு பேர பிள்ளைகள் 105. ஆமா. அப்படி முதலாக இருந்த போதில் நான் யாரை திருமணம் செய்திருக்கிறேன்? பராசர முனிவருக்கும் பரிமள கந்தைக்கும் பாலனாக பிறந்து நான் கானகத்தில் இருக்கிறேன். அப்படி கானகத்தில் இருக்க தருணத்தில் யார் யாரை சென்று போகிறார்? யார் யாரு? காசி மன்னன் காசிராஜனுடைய பட்டணத்தை நோக்கி யார் யார் செல்கிறார்? அம்பா, அம்பிகை, அம்பாளுக்கு என்று சொல்லப்பட்ட 3 பெண்கள். அப்படி 3 பெண்களாக இருந்தோம். உலகத்தில் யார் ஒருவன் அழகாக இருக்கிறார் அவரே நான் திருமணம் செய்தேன். அப்படி என்று சொல்லும் போது அவர் சொல்கிறார், காசி மன்னன் சொல்கிறார், காசி மன்னனுக்கு ரத்னாவதிக்கு பிறந்தது 3 குழந்தைகள், பெண் பிள்ளை. அந்த 3 யாரு திருமணம் யாரை காட்டினாலும் எந்த மாப்பிள்ளை ஏற்கலை. அதுக்காக என்ன செய்கிறார்? அழகர் பாட்டு ஏற்படுத்துறார். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இந்த கூட்டத்துல யாராவது ஒருவர் இந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. அழகா அப்படின்னு சொல்லி அழகர் பாட்டியை ஏற்படுத்தி 56 நாட்டு மன்னர்களும் வர வைக்கிறார். அப்படி வரவழைத்து பார்க்கும்போது யார் வரப்போகிறார்? என் தாதியாதை வரம் கொடுக்கக்கூடிய பீஷ்மர். இல்லையா? பீஷ்மர் யார் அழைச்சி வருகிறார்? விசித்திரன் என சொன்ன கொண்டு எங்க செல்கிறார்? ரத்னாபுரி செல்கிறார். அப்படி காசி நகரை செல்லும் போது காசிமா நகரிலே சுயவரம் ஏற்றிருக்கிறார் காசி மன்னன். அந்த அழகர் பாட்டில யார் அழகாக இருக்கிறார்?
பீஷ்மர் அழகா இருக்கிறார். ஆமாங்க. பீஷ்மருக்கு மாலைச்சூடை சொன்ன பொழுது பீஷ்மர் என்ன சொல்கிறார்? ஐயோ நான் திருமணமே ஆகாது. ஆமாங்க. நான் ஏற்கல. இதோ என்னுடைய கணவனை என்ன ஏத்துக்கோ. ஆமா. மாலை அவர் கழுத்துல போடு. யார் கழுத்துல? விசித்திர வீரன் கழுத்திலே மாலை அணிந்து அசனாபுரம் திரும்பி வரும்பொழுது அம்பா என்ற பெண்ணு பாதியில போயிட்டான். ஆமாங்க. அப்படி போகும்போது அம்பிகை அம்பாளுக்கு இருவரும் கொண்டு வந்து எங்க வைத்திருக்கிறார்? அசனாபுரத்துல வைத்திருக்கிறார். அசனாபுரத்தை வைத்த நாளையிலே விசித்திர வீரன் முடிய போகிறார். ஆமா. பீஷ்மரும் பட்டத்தை சுத்தி இருக்காங்க. யார்ட்டி அந்த பெண் எடுத்துட்டு பார்க்க கூடாது. ஆமா. அதுக்கு குழந்தை பிறப்பது எப்படி? சந்திரகுல பரம்பரையை துணுக்குவது எப்படி அப்படின்னு யோசித்து என் தாய் அழைத்தார். அப்படி தாய் அழைத்து மகளே அசனாபுரம் வா, ஒரு வாரிசு உருவாகும் அப்படின்னு சொல்லி என்னை எதுக்காக அழைத்தார்? அந்த அம்பிகை அம்பாளுக்கு இடத்துல சேரும்படி உத்தரவிட்டார். அப்படி சேரும் நேரத்தில் எப்படி எல்லாம் பிறந்தது? முதலாக 56 நாட்டுக்கு பேரரசன் பேரும் புகழோட, அதாவது திருதராட்டிதன் பிறக்கிறார். நேத்திரம் இல்லாத இல்லையா? அப்படி இரண்டாவதாக பிறக்கிறார் என் பேர மகனாகிய பாண்டு மகாராஜன் பிறக்கிறார். அப்படி பிறந்து இதனாகி மூவரும் பிறந்தார்கள். இது போதும், இன்று இதுக்கு மேல என்ன அழைக்காத, எந்த உதவி வேணாலும் கேட்பேன். இதற்காக நீ அழைக்க கூடாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கானகம் போயிட்டேன். அந்த நாளையிலிருந்து இந்த நாள் வரலும் கானகத்தில் வசித்து வருகிறேன். மாதவா, இப்படி இருந்தாலும் என் பேரப்பிள்ளாகிய பாண்டவர்கள் சூரியனால பகடையாடி நாடு நகரம் பஞ்சு பண்டாரம் பஞ்சம் அத்தனை பறித்து பஞ்சகமான துரியோதன எங்க ஒட்டி இருக்கிறான்? ஆடு வனவாசம் ஒட்டி இருக்கிறான். என்ன கட்டளையிட்டு இருக்கிறான்? 12 கழித்து வந்தால் பங்குல பிறக்கிற பாதிநாடு. ஆமாங்க. இல்லன்னா கிடையாது. 12 கானகம் ஓராண்டு 5வது வருஷம் 13 கழித்து வரும்னு சொல்லி கட்டளையிட்டு பாண்டவர்கள் முதலாக செல்கிறார். சூரியவனம், 2வது ராமரீஸ்வரம், 3வது முருக்குமாரீஸ்வரம், 4வது காலபைரவன், 5வது சைந்தவனம், 6வது கஞ்சரபர்வதம், இப்படி செல்லப்பட்டு இன்னைக்கு 9வது வனம் ரோமரிஷி வனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். நான் 10வது வனத்திலே சென்றான். அவருக்கு மணல் பாங்கமான இடம், உண்பதுக்கு காய்கன் இல்லை, படுப்பதுக்கு வட்டப்பாறை இல்லை, குடிப்பதுக்கு ஜலம் இல்லை. அப்பேருக்கு அந்த வனம் தான் 10வது வனம். இன்னைக்கு 9வது வனத்திலிருந்து யாராவது மூதாதிகள் வருவார்கள், நல்லா வழியை காட்டுவார் என்று சொல்லி என் பெயரப்பிள்ளையாகிய பாண்டவர்கள் 5 பேரும் அங்கு வேண்டிக் கொண்டிருக்கிறார். யாரு? உலகளந்த மாயவன் சாட்சாதி கண்ணன் எம்பெருமான் என்று சொல்லி ராமா நாராயணா என்ற காக்கணும்னு சொல்லி வளர்த்து படிக்கிறாங்க. அப்படி என்று சொல்லி வருத்தத்தோடு அழைத்திருக்கிறார். இருந்தாலும் நான் எங்க சொல்லணும்? என் பேரப்பிள்ளை பார்க்கணும் இல்லையா? அவங்களுக்கு தகுந்த வழியை காட்டுங்க. கொடுப்பதற்கெல்லாம் ஒரு மனம் இருக்கு. அது கர்ணனுக்கே சாருமா. அதாவது பெரிய சொல்வார்கள், அதாவது திருப்பதி மதியாத பாதம், சிவனடி வணங்காத சிரம், இனிய சொல் கேடாத இந்த காது, இறப்பவனுக்கு இயாத கரம், இருந்தும் பலன் அது இறந்தும் பலன் அப்படின்னு சொல்வார்கள். கேட்டு கொடுப்பது மனித குணம், கேட்காத கொடுப்பது தெய்வ குணம், கேட்டு கொடுக்காதது மிருக குணம் இல்லையா? இவர் கேட்காத கொடுத்திருக்கிறார். எங்க ஈஸ்வரனார், எங்க ஈஸ்வரனா இன்னாயே எரிகாலூருக்கு சேர்ந்த எங்க ஈஸ்வரனார் யாருக்கெல்லாம் தொண்டு செய்து இருக்கிறார்? பெண்ணாகரத்தில் இருக்கக்கூடிய பெரியமாரியம்மன் கோயில் பூசாரி, பூசாரி அர்ச்சகராக விளங்கக்கூடிய அண்ணன் பகலை இடைவிடாம மாறிய நீய கதி, ஊர் இல்லாத இடத்துல மாறி இல்ல, இந்த மாறி இல்லாத இடத்துல ஊரே இல்ல அப்படின்னு சொல்லி மாரிய கதி என்று சொல்லி மாரியம்மனுக்கு தொண்டு வேலை செய்து பெரியமாரியம்மன் கோயில் பூசாரி எங்க ஈஸ்வரனார் கொடுத்திருக்கிறார். யார் பேரை சொல்லி அல்லும் பகலை இடைவிடாம ரேணுகாணி என்று சொல்லப்பட்டு 1000 கண்ணூடுகள் அவதாரக்காரி மாறி அப்பேருக்கு அந்த மாரியம்மன் கொடுக்க எங்க பெரியமாரியம்மன் சாமியோ எங்க பூசாரியாக விளங்கக்கூடிய எங்க ஈஸ்வரனாருக்கு அந்த
ஏய், ஏன்டா ஓடி ஓடி வர? என்னடா தாத்தா வேலை வாசல் வந்து தாத்தா வந்து விட்டாரா? தம்பி வரவனா? நாளையிலே தாத்தா வந்திருக்கிறாரா? எதிர்கொண்டழைக்க வேண்டும். வரட்டும் வா. தாத்தா வணக்கம். வாருங்கள் தாத்தா. வாருங்கள் தாத்தா. அமருங்கள் தாத்தா. தர்மராஜா தாத்தா என் பாதத்தை பணிந்திருக்கிறீங்க. ஐவர்கள் கூடி பாதப்படுத்த தர்மனே பாருங்க. பாதப்படுத்த தர்மனே பாருங்க. உன்னுடைய மனப்பன்மையே வேற, உன்னுடைய குணமே வேற இருக்கலாம். சந்தமான குணம், எவ்வளவு அமைதியாக எத்தனை இருந்தாலும் மனதிலே போட்டு என் பாதத்தை பணிந்து எவ்வளவு பணிவாக இருந்தாலும் சுகசாமரமா நீடோடி வந்திருப்பாகட்டும். தாத்தா மிகவும் கண்ணியமான சந்தோஷமடைந்தேன் தாத்தா. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம்னா எங்களை போல சிறியவருக்கு என்னைக்குமே அழிவு ஆகட்டும் ஆகட்டும். ஒரு சின்ன சமாச்சாரம் என்ன என்ன தாத்தா பெருசா வெண்ணல் கேட்கலாம். அப்படி இருந்தா
இருந்தாலும் இந்த நாளையிலே வருவேணும் என்று நினைத்திருக்கிறேன். இதனுடைய நோக்கம் என்ன சாமி? தாத்தா இருந்தாலும் எங்களை சுகமாக வாழுன்னு சொல்றேன் தாத்தா. ஆமா, நாங்க எங்க தாத்தா சுகமா இருக்கிறோம் தாத்தா. சுகமா இருக்கிறது எங்க? அப்படியா? இந்த பூமியிலே நான் பிறந்த தாத்தா என்ன சுகத்தை கண்டிருக்கிறேன் தாத்தா. ஏ பதறாத, வருத்தவன் இந்த பூமியை ஆழ்வான், பொங்கினுவன் நாளை காடு ஆழ்வான். இருந்தாலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டு நாளில நினைத்திருக்கிறேங்க. என்ன காரணம்னு கேட்கிறேன். ஆமா, இருந்தாலும் தாத்தா சூதனால் பகடை ஆடி தாத்தா தாத்தா நாடு நகரமெல்லாம் சட்டி வரவோடி தம்பிமார்கள் 4 பேரு மனைவியான பாஞ்சாலி அனைத்துமே சூதாட்டத்துல வைத்து தோத்தவும் பாட்டு. உண்மைதான். அனைத்துமே சூதாட்டத்துல வைத்து தோத்தான் தர்மன் என்று சொல்லி கெட்ட பேர் எடுத்தவன் நான். இந்த நாசனாபுரம் படுவதும் ஆமா, அப்படி பிறந்தும் இருந்தும் ஆனா இந்நாளில நான் சூதான தவறு என்று சொல்லி உங்க குருப்பின் முன்னணியில கையொப்பமிட்டு நான் காட்டுக்கு வந்து. உண்மைதான். எத்தனை வருஷம் தாத்தா? 11 வருஷம் முடியட்டது. 9வது வருஷம். இன்றோடு 9 முடிஞ்சு போச்சு. 9வது வருஷம் முடிய போகிறது. முடிஞ்சு போச்சு. ஆமா, விடிஞ்சால் 10வது பாலைவனமாக சொல்லி இந்த பாலைவனத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மைதான். இந்த பாலைவனத்துல எங்க பார்த்தாலும் மணல் மேடாக இருக்கிறது. ஆமா, இந்த மணல் மேடாக இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் 1 வருடம் காலம் கழிக்கணும்னா உண்வதற்கு காய் கிடையாது. நாங்க பழசாலை பிடிப்பதற்கு மர செடி கொடி கிடையாது. நாங்கள் எதை வைத்து எப்படி தாத்தா வாழ்ந்து வருது ஒண்ணுமே தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 10வது வருஷம் பாலைவனத்துல காலம் கழித்தான். ஆமா, நாங்க எப்படி கழிப்பது அப்படின்னு புலம்புகின்ற. ஆமா தர்மா, குரு பெருவாளை இட்டது 12 36 வருட காலமாகி விட்டானோ. ஆமா, காடு தான் அவங்களுக்கு நாடு தான். ஏன் காரணம்? அதனால ஆமா, நீங்களை என்னைக்கு கானகத்தில் அனுப்பி வைத்தானோ அந்த வஞ்சகமான துரியோதன சூரங்கத்தினால ஆயுதங்கள் எல்லாம் சூரங்க பாதியில அதாவது ஆயுதங்கள் கடங்கு செய்து அதுல ஆயுதத்தை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறான். ஆயுதம் உற்பத்தி செய்து கொண்டே எதுக்கு தாத்தா? சண்டைக்கு. கொல்லலே
தாத்தா சண்டை என்று சொன்ன உடனே இந்த ஆயத்தை எடுத்து சண்டை செய்கிறாயே. புறத்தவன் பூமியை ஆழ்வான், பொங்கிலவன் காட்டை ஆழ்வான். கோவப்பட வேண்டாம் கண்ணே. பொறுத்தவ பூமியாளன்னு சொல்றேன். ஆமா, பொறுத்தவதான் நம்ம காடு ஆள்றோம். காடு அழிக்கிறோம். அவன் அகராட்சி செய்யறோம், காடே தான் ஆள்றான். நம்பிமாறடா. நம்ம தான் காடே ஆள்றோம். புறத்தவன் பூமி ஆழ்வான், துரியோதனம் பொங்கனவன். நம்ம புறத்தவங்க, இந்த பூமி ஆள கிடையாது, நாட்டை ஆளுகிறவங்க. ஆனா துரியோதனம் நாட்டை ஆளுகிறான். நம்பிமாறடா, புறத்தவன் பூமி என்றால் எது தெரியுமா? எதுனா நம்ம இருக்கிறத பூமி தான், நாடும் பூமி தான், இந்த நாடு பூமி தான். ஆனா பொங்கி இழந்தா என்ன நடக்கும்? சண்டை நடக்க. சண்டை அப்படி சண்டை நடந்தா அவங்க எல்லாம் மாண்டு போவார்கள். மாண்டு போனா அங்க எடுத்துட்டு போறாங்க பாரு, சுடுகாடு. சுடுகாடு அதுதான் காடு. என்னது சுடுகாடு? இறந்த போன பிறகு சுடுகாட்டுக்கு பாருங்க. சுடுகாட்டுக்கு போனாதான் காடு சொல்லுவார்கள். சுடுகாடு அதுதான் காடு. நாம இருக்கிறத நாடுதான், அவன் இருக்கிறத நாடுதான். கம்பெனி இருங்க கண்ணே. தாத்தா நீ சண்டைன்னு சொன்ன உடனே என் தம்பிமார்கள், என் கையில எது இருக்கிறது? என் கையில் வில்லு இருக்கிறது. தம்பிமார்களை வேல் சோளம் இருக்குது. இதை வைத்து அசந்தால் போதும், மண்மேடி ஆக்கி வரன்னு சொல்லி சண்டைக்கு போறாங்க தம்பிமார்கள். சண்டைன்னு சொல்லி சண்டை இங்கு இல்ல. இல்ல, அதாவது பாண்டவர்கள் கானகம் சென்ற பாண்டவர்கள் எல்லாரும் வருவார்கள். அப்படி வருவார் என்றால் நம்ம சண்டைக்கு தயாராகணும். ஆயுதங்கள் தயார். யாரு நேற்றைய தினம் அசோகபுரம் வழியாக வருகிற போது நிலசோரங்க செய்து ஆயுதங்கள் தயாரித்துக் கொண்டு இருக்கிறான் துரியோதனன். அதனால உங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்கள் போதாது. தாத்தா, ஏன் தாத்தா போதாது? இந்த ஆயுதம் போதாது, அதுக்கு என்ன வழி தாத்தா? பீமன் கையில் இருக்கிறது கதை, நாகலோகத்துல வந்த கதை, 70 இழுக்க முடியாத கதை. எத்தனை பேர் வந்தாலும் வெல்லலாம், இதுல கொல்லலாம் இருக்கிறான். இந்த காண்டிபன் அர்ஜுனன் வைத்திருக்கிறான். காண்டாவனத்தை தகனம் செய்யும் போது அக்னி தேவன் கொடுத்த வில்லு. இந்த வில்லுக்கு பின்ன யார் சொன்னாலும் சரி, வில்லுக்கு அரங்கேற்றம், அவருக்கு அரங்க பூஜை. அப்படின்னு இவன் பலம் பெற்றிருக்கிறான். இந்த ஆயுதங்கள் எல்லாம் போதாது. இந்த ஆயுதம் எல்லாம் போதாது சொல்லி தாத்தா, அதாவது வழி இந்த ஐவரிலே ஒருவராகி ஆண்டி வேஷம் அரகரா சிவசிவன் அரணன் தேடி செல்லணும். அரணை கோரி செல்லணும். அப்படி சென்று சிவபெருமான் சென்று தவம் செய்து தவத்தால ஐமுகம் கொண்டு பாசகனை அசித்தும் வேளாங்கண்ணில் சொல்லப்பட்ட வில்லையும் பெற்றால் அதனால வெற்றி பெறலாம். இது யார் போறது? நீ சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்ட உடனே வேடிக்கை விந்தையாக இருக்க. நீ சொல்ல இருக்கிறாய், சிவபெருமானை கோரி ஐவரனை ஒருவர் சென்று ஆண்டியாக வேடம் உண்டு சிவபெருமானை கோரி அவன் இருந்து 5 முகமுடைய பாசோர் பதார்த்தங்களையும் விலங்கு சொல்லக்கூடிய வில்லியம் வகையாலே ஜெயிக்கலாம், பெறலாம். இருந்தாலும் சூதானது யாரு தாத்தா? நான் தானே. நாடு தோத்தது யாரு? தம்பிமாரை தோத்தது யாரு? மனைவியை தோத்தது யாரு? அனைத்ததும் நீயே. அனைத்தையும் செஞ்சது நான் தாத்தா. நான் சென்று வெற்றியோடு வரேன் தாத்தா. கொடுத்தாத்தா தர்மா அன்ற நாளையில உன் தந்தை பாண்ட மகாராஜன் அமுதந்தி முனிவர் சாபத்துல இருந்தார். அகால மரணம் அடைந்தார் கானகத்துல. அதனால அவருக்கு செய்தது நீ ராஜசூயாகம். தேவரெல்லாம் செய்தது 31, தேவனை ஒதுக்கி வைத்தது 32வது யாகம். அந்த ராஜசோகம் செய்திருக்கிற இந்த ராஜசூயாகத்தை செய்து சாம்ராஜ்ய பட்டத்தை பெற்றிருக்கிற யார் இடத்துல? தேவர் இடத்துல. சாம்ராஜ்ய பட்டத்தை. அதனால நீ கொடுக்க மட்டும்தான் தகுதி வாய்ந்தவன், கரமேந்தி வாங்க தகுதி இல்லாதவன். தேவரா இருந்தாலும் கை நீட்டி கொடுக்கத்தான் எனக்கு தகுதி. கை நீட்டி வாங்க தகுதி இல்லை. அதே தவிர நான் சென்று வரம் பெற்று வந்தால் தாத்தா யாராவது வழியில என்ன போல ஜோகி ஜங்கமனாக இந்த நீ வாங்கி வந்த பாசங்கத்தை எனக்கு கொடிட்டு கட்ட கொடுத்துருவேன். அதனால எனக்கு தகுதியற்ற. ஆமா, நான் சென்று இமயமலை சாரல அடிவாரத்திலே தவத்துக்கு நீ செல்வேன்னு இந்த கதையை வைத்து பீமன் தவத்துக்கு நான் செல்வேன் என்று உறுதியாக கூறுகிறேன். உண்மைதான். அப்படி தவத்துக்கு சென்றால் நீ எப்படி எல்லாம் தவம் செய்வாய்? இமயமலை சாரல அடிவாரத்திலே சென்று இந்த கதையை கீழே வைத்து தலைக்கீழ குத்தி என் தலை கீழாகும், என் கால் மேலாகும், ஓம் மரகரா என்று உச்சரிப்பேன். அந்த ஈசன் கொடுத்தால் ஆச்சு, இல்லை என்றால் இந்த கதையிலே இமயமலை சுக்குநுற உடைத்து வருகிறேன்.
இமயமலை சாரதிலே நின்று 3.25 நாளைக்கு நான் தபம் செய்வேன். அப்படி மெச்ச வரத்தை கொடுத்தால் ஆட்சி கொடுக்க தவறினால் அந்த இமயமலை செய்வதெல்லாம் புத்தத்துக்கும் முத்தைக்கும் சரியானவன் இல்லையா? போருக்கும் சோறுக்கு என்னது போருக்கும் சோறுக்கு சரியானவன். அதனால நீங்க வரம் வாங்கவும் முடியாது, அந்த கோபம் தரவும் முடியாது. தாத்தா தாத்தா சகலம் போறாங்க தாத்தா. பேர் என்னடா? நீங்க சகலம் ஒரே வீட்டுல உங்க பேர் என்ன? நகல சகாதேவர்கள். ஓ, அதனாலதான் இருவரும் சென்று அந்த பாஸ்போர்ட்டை கையில் பிடித்து நாங்க வர வாங்கினவருங்க தாத்தா. தாத்தா எப்பன்றா மட்டும் வர வாங்கினாருங்க. 4 போட்டு டிஎப்பி 2 போட்டு போட்டா சவுட்டு பூஜை மகனே வர வாங்குறது இல்ல, வர வாங்குறது. நகல சகாதேவர்களே, அதாவது எண்ணேற்ற யானை பயிற்சி மண் பயிற்சி அனைத்து பயிற்சி தெரிஞ்சு ஆமாங்க நகன்று பயிற்சி பெற்றுவேன். இருந்தாலும் எங்களை அனுப்புறாரு. இருந்தாலும் நீ பயசாலித்தான், இருந்தாலும் சரியானது இல்ல. இந்த தவத்துக்கே சென்று அந்த பரமகலத்துல பாசுகளை ஆசிரியத்தை பெறுவதற்கு உங்களுக்கு வயது போதாது. இன்னும் நாங்க வயசுக்கு வரலையா? சரி பிள்ளைங்க, இப்ப அப்புறமா ஆகட்டும். அப்படி அனைவரும் நான் போவேன் என்று சொல்லி ஒருவன் மட்டும் தாமதமாக ஆனால் தாத்தா நான் சென்று அந்த கைலகிரீஸ்வரர் சென்று வரம் பெற்று வருகிறேன் தாத்தா. ஆகட்டும், நீயா ஜெயம் பெறுவான். நிறுத்துங்கள். இவன் எப்பேற்பட்டவன்? இவனை பார்த்து தவத்துக்கு உரியவன், செல்வான், வரம் பெறுவான், வாங்கி வருவான் என்று சொல்லியிருக்கேன். தாத்தா பெண்டு கல்லன், பூச்சி கல்லன், பேர் போன தாசி கல்லன். உரலைக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆணோ பெண்ணை என்று ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடியவன், சட்டமலை உடையவன், வேற மனது கட்டாளன், ஆட்டு மணலை ஒருபடி எடுத்து எண்ணினால் எண்ணி விடலாம். இவனுடைய கூச்சி மாற எண்ண முடியாது. இவன் தவத்துக்குரியவன் சொல்லி இருக்கிறாய். உனக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா தாத்தான்? உனக்கு வெக்கலாம் பாடு. அப்படி இருந்தாலும் அர்ஜுனனாகப்பட்ட தவத்துக்கே உரியவன். ஆமா, அவனால தவம் செய்யவும் முடியும், வரத்தை வாங்கவும் முடியும். அதனால உனக்கு என்ன மதிகிரி கேட்டு போச்சா தாத்தா? சரி, இவன் அதுக்கு தகுதியானவனா? உண்மைத்தான். ஓ தாத்தா, சரி, நான் பேசுறேன் பாரு. பார்க்கலாம். ஓ மரகரா இந்த பெரியோர்கள் சொன்னா போல இந்த பெண்ணாச உடியோர் இந்த பெரியோர்கள் சொன்னா போல இந்த மண்ணாச நான் மறந்து அரகரான பெண்ணாசைய நான் மறந்து அண்ணன் மேல் கோவை கொண்டு அரகரா சிவனே என்று
எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்குது. அப்படியா? வந்த எங்க குடும்பத்துல 5 தலை நாகனை போல ஐவார்களை நாங்கள் அழியாமல் எப்போதும் இருந்தோம். இப்படி பிரியாம இருந்தோம். ஆமா. ஒரு தாய் வயிற்றில் பிறந்து ஒற்றுமையாக நாங்க வாழ்ந்து வந்தவங்களே என் குடும்பத்துல வந்து கலவரத்தை உண்டாக்கிட்டு நாட்டிலும் இந்த காட்டிலும் சரிசமமா ஐவரும் பிரியாம வந்தீங்க. எப்போதும் இடவிடாமல் தம்பிமார்கள் என்னுடைய அருகில இருந்தார்கள். இந்நாளில நீ வந்து சண்டைய வச்சு எங்க தம்பி என்ன விட்டு போறானே தாத்தா. அர்ஜுனனாகப்பட்டவன் ஆமா மின் வைத்து கால் பெண் வைக்காதவன். பெண்ணே என்ற பெண்ணே நோக்கம், தவமே என்ற தவமே நோக்கம். மின் வைத்து எருவில் வாப்பா சமா சமா கணக்கு போட்டு வச்சுக்க. கொப்பரம் இல்ல கொப்பரம் இல்ல. இந்த அர்ஜுனனாகப்பட்ட ஐவரிலே ஒருவன். ஆமா, அதுக்காக பிறந்தவன். ஆமாங்க. அதாவது பெண்ணே என்றால் பெண்ணே நோக்கம். ஆமா, பெண் என்றால் பெண்ணே நோக்கம். பெண்ணே நோக்கம். ஆமாங்க. தவம் என்றால் தவனே நோக்கம். ஆமா ஆமா. அப்படி தவத்துக்கு மின் வைக்கால் பின் வைக்காம அரகரா சிவசபையை சென்று அந்த அருணை கண்டு அந்த சிவபெருமான் இடத்துல ஐமுக கொண்டு பாசுமுக ஆசனத்தை பெறுவார் இல்லையா? விளாங்கன்று வில்லையும் பெறுவார். அப்படி ஜெயப்பெற்று வருவார். சரி, அப்படிதான் வரம்பட்டு வருவான்னு சொல்றேன் தாத்தா. நான் எப்படி என் தம்பியை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க முடியாது தாத்தா. அதனால கோவித்து போறானே என் மேல. கோவித்து போனார். ஆமா, என்னதான் போய் வரேன்னு சொல்லி இருந்தா நானே போய் தம்பி என்று அனுப்பியிருப்பேன். இடத்துல கோவித்து போறான் தாத்தா. அண்ணன் மேல கோவித்து அரகரா சிவசிவா என்று அர்ஜுனன் போக போகிறார். ஆமா, அது எத்தனை முறை போனாலும் ஆமா பெரியவங்க நீ எங்க கோவிச்சுன்னு போறா? அர்ஜுனன் அண்ணன் மேல கோவிஷன் போடுச்சு. ஆமா, அம்மா யார் மேல கோவிஷன்? எது மேல கோவிச்சுன்னு போடுச்சு? கம்மனு என் தம்பி என் மேல நான் எதை பேசுதுன்னு சொல்லி கோவிச்சுன்னு போறேன். நீ என்ன பேசுன? 12 மணிக்கு சண்டை வந்துருச்சா? 12 மணிக்கு எனக்கு அவளுக்கு சண்டை வந்துருச்சு. என்னதுனால சண்டை? அந்த மாதிரி என்னதுக்கு சண்டை? என்னதுல சண்டை? என்னதுக்கு கேக்குறீங்க? அவன் கூப்பிட்டா பாரு. பாரு எல்லாம் ஆட்டத்துக்கு பாரு இடத்துல ஒண்ணு வச்சுக்கிறான். என்னடா வச்சுக்க? ஆளு பாரு இடத்துல ஒண்ணு பிடிச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி சந்தேகம் பிடிச்சிட்டு வந்து உக்காந்துந்தான். கூப்பிட்டு பார்த்தா பாரு, நான் பாக்காதனால அவளும் எழுந்து கிளம்பிட்டான். அம்மா அங்கிருந்து காலத்துக்கு வரும்போது கையில் பிடிச்சிட்டு வந்தா நமக்கு மரியாதைக்குமா? போடா, போய் போட வச்சிருக்காங்க. அண்ணனாகிய கோவித்து அர்ஜுனன் அரகரா சிவசிவன் சென்றாலும் மீண்டும் திரும்பி வருவார். எப்ப தாத்தா? எப்படி நான் அறிவது தாத்தா? திரும்பி வந்து உன்னிடத்துல ஆசீர்வாதம் பெற்று தான் சொல்லுவான். உன்னை போல யாரும் ஒரு பெரியவர்களை பார்த்து அவர்களுடைய ஆலோசனை கேட்டு மீண்டும் திரும்பி வந்து என்னோட ஆசீர்வாதம் பெற்று செல்வானா தாத்தா? அப்படியே ஆகட்டும் தாத்தா, ஆகட்டும்.